இங்கே ஒரு கருத்தை தெரிவிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். இந்தியா அரசாங்கத்தினாலே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அவர்களின் அனுசரணையுடன் கிழக்கு மாகாணத்துக்கான அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்கான வேலைகளை முன்னெடுப்பதற்காக ஒதுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அந்த ஒதுக்கப்பட்ட நிதி எந்தெந்த கருத்திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது, அது எந்தெந்த பிரதேசங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது, அது எவ்வளவு நிதி எந்தெந்த ப்ராஜெக்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. விசேடமாக அம்பாறை மாவட்டத்திலே அதிகளவான பிரச்சனைகள் இருக்கின்றது. உண்மையாக இந்த இடத்திலே இந்திய அரசுக்கு எங்களது நன்றியை சொல்ல வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் 75 கோடி ரூபாய் INR நிதி இந்தியா அரசினாலே கிழக்கு மாகாணத்துக்காக ஒதுக்கப்பட்டதாக நாங்கள் அறிகின்றோம். அதற்கான MOU கூட இன்னும் சைன் பண்ணப்படவில்லை. அப்படி இந்திய அரசினாலே அந்த ஒதுக்கப்பட்ட நிதி இலங்கை அரசாங்கம் அதனை கையாளுகின்ற பொழுது அம்பாறை மாவட்டத்திலே பல பிரச்சனைகள் இருக்கின்றன. எங்களது ஆதார வைத்தியசாலை, திருக்கோவிலில் இருக்கிற ஆதார வைத்தியசாலை, இந்த ஆதார வைத்தியசாலையானது கடந்த கால அரசினாலே, ஆட்சியாளர்களினாலே, அரசியல்வாதிகளினாலே அந்த வைத்தியசாலைக்கான ஒதுக்கப்பட்ட நிதி என்பது தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது. அம்பாறை மாவட்டத்திலே அதிகளவான ஆதார வைத்தியசாலை இருக்கின்றது. ஆனால் ஏனைய ஆதார வைத்தியசாலைக்கு நிதி ஒதுக்கீடானது குவைத் ஃபண்டிலே அல்லது ஐக்கிய அரபு ராஜ்யங்களிலே இருந்து வருகின்ற நிதி ஒதுக்கீடு என்பன தமிழ் பிரதேசத்திலே இருக்கிற மிக முக்கியமான ஆதார வைத்தியசாலைக்கான அந்த நிதி திருக்கோயில் வைத்தியசாலைக்கு ஒதுக்கப்படுவதில்லை. ஆனால் ஏனைய வைத்தியசாலைக்கு அரசியல்வாதிகளினாலே அது கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது.